காலாண்டு காலம் கண்ணீர் வடித்து 5-6 ஆண்டுகள் போரினை முடித்து விழுநீர் சொட்டி காயாத விதி வாங்கி உழல்கின்றோம் நாங்கள். எம் மண்ணில் எவர் தூக்கங்கொண்டனரோ அதே மண்ணில் எழுபருதி தெரிகிறதே. எங்கள் மதிசமந்த எங்கள் கூர்முறிந்த அரசியலும் போயின்று மாற்றம் ஒன்று வருகிறதே. தமிழுக்கு என் முதல் வணக்கம், அவைக்கு என் தமிழ் வணக்கம். பெருமதிப்பு மிக்கவர்களே, இன்றைய தலைப்பு வடகிழக்கில் தேசிய மக்கள் சக்தியின் எழுச்சிக்கான காரணம் தமிழ் மக்களின் அபிலாஷை மாற்றங்களே என்பதாகும். முதலாவதாக இன்றைக்கு தமிழ் மக்களினுடைய அபிலாஷை மாற்றம் என்றால் என்ன? 1948 சுதந்திரம் வேண்டி பிரித்தானியர்களுக்கு எதிராக போராடிய பொழுது தமிழ் தலைமைகளினுடைய அபிலாஷை என்பது வேறு. அதுவே சுதந்திரம் கிடைத்ததன் பின்னரான எங்கள் தந்தை செல்வநாயகம் அவர்களதும் அமிர்தலிங்கம் ஐயா போன்றவர்களதும் அரசியல் அபிலாஷைகள் வேறு. 56ஆம் ஆண்டில் தனிச்சிங்கள சட்டத்தால் மொழியுரிமை பாதிக்கப்பட்டு எங்களுடைய இளைஞர்களின் கல்வி வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதன் பின் வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் பின்னரான தமிழீழ அபிலாஷை என்பது வேறு. அதுவே தமிழீழத்தை நோக்கிய 30 ஆண்டு கால யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின்னரான எங்களுடைய சமஷ்டி கோட்பாடுகளும் 13ஐ கடந்த அதிகார பகிர்வுகளும் வேறுபட்டது. இன்றைக்கு அவை அனைத்தையுமே மறந்து எங்களுடைய பொருளாதார அபிவிருத்திக்காகவும் உட்கட்டமைப்பு மேம்பாடுகளுக்காகவும் எங்களுடைய மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக போய்கொண்டிருக்கின்ற இன்றைய அரசியல் பாதை வேறு. இன்றைக்கு சுயநிர்ணய சுயாட்சியிலிருந்து பொருளாதார அபிவிருத்தி வரையிலான இந்த மாற்றத்திற்கு இந்த மாற்றம்தான் உண்மையில் வடகிழக்கில் NPP கட்சியின் எழுச்சிக்கு காரணமாகி இருக்கின்றதா என்பதுதான் வாதத்தின் மையக்கருவாக இருக்கின்றது. இன்றைக்கு தேர்தல் முடிவுகளை சீர்தூக்கி பார்க்கையிலே எங்களுடைய தமிழினத்தின் எதிரி என்று 13ஆம் சீர்திருத்தத்தை கிழித்தெறிந்த ஒருவரை ஜனாதிபதியாக்கி இருக்கின்றோம். எங்களுடைய பாரம்பரிய தமிழ் தேசிய தலைமைகளினுடைய வாக்கு வங்கிகளை உடைத்தெறிந்து இன்றைக்கு ஒரு அந்நிய கட்சியை ஆளுங்கட்சியாக்கி இருக்கின்றோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒரு ஆசனத்தை கூட கைப்பற்ற முடியாத ஒரு கட்சி இன்றைக்கு வடக்கிலும் கிழக்கிலும் 81 ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது என்றால் இந்த இமாலய வளர்ச்சிக்கான அடிப்படையாக இருந்தது எங்கள் தமிழ் மக்களினுடைய அபிலாஷை மாற்றமாக இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே இன்றைக்கு தமிழ் மக்களினுடைய அபிலாஷை மாற்றம் என்கின்ற பொழுது 3 பிரதான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. பாரம்பரியமாக நாங்கள் கை கொண்டு வந்திருக்கின்ற அபிலாஷைகள் கைவிடப்பட்டிருக்கின்றன. புதிய அபிலாஷைகள் காலத்திற்கு ஏற்ற வகையில் தக்கன பிழைப்பதற்காக தோற்றம் பெற்றிருக்கின்றன. அதே நேரத்தில் உரிமையை முன்னிலைப்படுத்திய எங்களுடைய அபிலாஷைகள் பின்னடைவை சந்தித்து அபிவிருத்திக்கான அபிலாஷைகள் முன்னுரிமை பெற்றிருக்கின்றன. இந்த 3 மாற்றங்களையும் அடிப்படையாக கொண்டுதான் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி எழுச்சி பெற்றிருக்கின்றது என்பதை 4 கோணங்களினூடாக ஆராய இருக்கின்றோம். முதலாவதாக எங்களுடைய ஆளுமையற்ற தமிழ் தலைமைகளினுடைய முதுகெலும்பற்ற செயற்பாடுகள் எங்களுடைய NPP கட்சிக்கு வழி சமைத்திருக்கின்றது. தமிழீழமானது நடைமுறைக்கு பொருத்தமானதா என்கின்ற கேள்வி அத்தனை தமிழ் மக்களினதும் நெஞ்சில் பிறந்திருக்கின்றது. தாயக எண்ணக்கருவானது 2ஆம் தலைமுறை இளைஞர்களுக்கு கடத்தப்படாமல் இருக்கின்றது. அத்தோடு அரசியலை கடந்த புதிய பொருளாதார தேவைகள் எழுச்சியடைந்திருக்கின்றன. இன்றைக்கு ஒரு விடயத்தில் இருந்து வருகின்றேன். அமெரிக்க அரசியல் விஞ்ஞானியான டாக்டர் லாரி பெர்டல்ஸ் அவர்கள் குறிப்பிடுகின்றார் பாருங்கள், ஒரு ஜனநாயக நாட்டினுடைய தேர்தல் முடிவுகள் அந்த நாட்டினுடைய பொதுமக்களினுடைய அரசியல் அபிலாஷைகள் ஏற்படும் பாரிய மாற்றத்தின் பிரதிபலிப்பு என்று குறிப்பிடுகின்றார். இன்றைக்கு எனக்கு இருக்கின்ற சந்தேகம் என்னவென்றால், இலங்கையினுடைய வரலாற்றிலே வடக்கு கிழக்கில் பாரிய தேர்தல் மாற்றம் நடந்திருக்கின்றது. அப்படி என்றால் இந்த அரசியல் விஞ்ஞானி கூறியதன் அடிப்படையிலே தேர்தல் முடிவுகள் ஏற்பட்ட இடத்திலேயே ஒரு அரசியல் அபிலாஷை மாற்றம் நடந்திருக்க வேண்டும். அதற்கான தகுந்த விளக்கமானது அவர்களுடைய தலைமை விவாதியால் அவைக்கு விளக்கப்படுத்துதல் வேண்டும். அடுத்ததாக இன்றைக்கு உலக வங்கியினுடைய பின்னை போர் வாழ்வாதார அறிக்கை குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்களினுடைய பிரதான அபிலாஷையாக பொருளாதார உட்கட்டமைப்பு அபிவிருத்தியை குறிப்பிடுகின்றது. சுயநிர்ணயத்திலிருந்து இன்றைக்கு பொருளாதாரத்திற்காக வருகின்றோம் என்றால் உலக வங்கி பொய் கூறிக் கொண்டிருக்கின்றதா என்பதை அவர்களுடைய தலைமை விவாதி அவைக்கு விளக்கப்படுத்துதல் வேண்டும். அடுத்ததாக
எங்களுடைய அரசியல் தலைமைகளை சற்று நாம் சீர்தூக்கி பார்த்தல் வேண்டும். இன்றைய விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நாளிலே உங்களால் எந்த ஒரு தமிழ் தலைமையையும் பார்க்க முடியாது. ஏனென்றால் இதே நாளில் திருகோணமலையில் எங்களுடைய தலைமை பொறுப்பிற்காக சண்டை பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உட்கட்சி பூசல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இது முதலாவது பிரச்சனை. இன்றைக்கு சமஷ்டி வேண்டி போராடி கொண்டிருக்கின்றோம். வடக்கு மாகாணத்தில் மாகாண சபை தேர்தல் நடந்தது. முதலமைச்சரே தலைவரே வருகை என்று எங்களுடைய தலைவரை நாங்கள் வரவேற்றோம். வந்தார், எங்களுடைய அமைச்சரை பார்த்தார், தம்பி என்ன ஆளுகள் என்று கேட்டார். மன்னித்து விட்டு விட்டோம். அதன் பின்பு வந்தார், வடமாகாண நிதியை கண்ணில் கூட பார்க்காமல் அப்படியே திருப்பி அனுப்பினர். மன்னித்து விட்டோம். இன்றைக்கு எங்கள் முதலமைச்சரை காணவில்லை என்று தேடினால் விதவை பெண்களுக்கு வாழ்வளிக்கின்றேன் என்று பார் லைசன்ஸ் விட்டுக் கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட தலைமைகளை கொண்டு எப்படி நாங்கள் உட்கட்டமைப்பை இல்லை, எப்படி அபிலாஷையை நாங்கள் மாற்றாமல் காப்பாற்ற முடியும் என்பதை தயவு செய்து விளக்குங்கள். இன்றைக்கு புதிய தேவைகளை எடுத்து பார்க்க வேண்டும். முன்வரிசையில் இருக்கின்ற சந்திரசேகரன் ஐயாவை எடுத்து பாருங்கள். கடற்றொழில் அமைச்சராக இருக்கின்றார். இன்றைக்கு வடக்கிலும் கிழக்கிலும் எங்கள் மீனவ சொந்தங்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவிலிருந்து வருகின்ற இழுவை படகுகளால் எங்களுடைய மீன் வளங்கள் சூறையாடப்படுகின்றன. இதற்கு ஏதாவது செய்வார் என்று பார்த்தால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயானவர் தன்னுடைய குடும்ப பிரச்சனையை பார்த்துவிட்டு அரசியலுக்கு வர வேண்டும் என்று அறிக்கை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். இவராக இருக்கட்டும் சரி, பவானந்த ராஜாவாக இருக்கட்டும் சரி, இளங்குமரனாக இருக்கட்டும் சரி, நாங்கள் அப்படிப்பட்ட தனிநபர்களை நம்பி அனுப்பி வைக்க கிடையாது. என்பிபியினுடைய இணக்க அரசியல் கொள்கையை நம்பி அனுப்பி வைத்தோம். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, இன்றைக்கு அவருடைய தலைமைவாதத்திற்கு முன்பதாக இதற்கு பதில் சொல்லுதல் வேண்டும். தமிழீழம் எங்களுடைய அபிலாஷையாக இருந்ததாக கருதுகின்றீர்களா இல்லையா என்பதை அவைக்கு விளக்கப்படுத்திவிட்டு உங்களுடைய கருத்தியலுக்குள் செல்லுங்கள். நன்றி. தொடர்ந்து பிரதிவாதிகள் அணியினுடைய தலைமை உரையினை நிகழ்த்துவதற்காக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய தலைவரை அன்பு பாராட்டி அழைக்கிறோம். நிலமிழந்து போனால் பலமிழந்து போவோம், பலமிழந்து போனால் இனம் அழிந்து போகும். இனம் அழிந்து போக ஒருபோதும் அபிலாஷிகளை அடிக வைக்க மாட்டோம். இன்றைய தலைப்பிலே இருக்கக்கூடிய பிரச்சனை, வடகிழக்கில் தேசிய மக்கள் சக்தியின் எழுச்சிக்கான காரணம் தமிழ் அரசியல்வாதிகளின் அபிலாஷை மாற்றங்களா என்று எதிரணியினர் இன்றைய தலைப்பினை தவறாக புரிந்து கொண்டு விட்டார்கள். இன்று தேசிய மக்கள் சக்தியினுடைய எழுச்சி என்று நாங்கள் பார்க்கின்ற அடிப்படையில் நீங்கள் சொன்னது போலத்தான் இன்று அவர்களுடைய இந்த 2024ஆம் ஆண்டினுடைய பாராளுமன்ற தேர்தலின் அடிப்படையிலே வாக்குகள் ரீதியாகவும் 28 ஆசனங்களில் 12ஐ தன்னுடையதாக சுவீகரித்துக் கொண்டதையும் தான் நீங்கள் எழுச்சி என்று சொல்கிறீர்கள். முதலிலே அது ஒரு எழுச்சி தானா என்பதிலேயே ஒரு சந்தேகம் இருக்கின்ற பட்சத்திலே தலைப்பை ஏற்றுக்கொள்கிறது. சரி, இந்த இடத்திலே தமிழர்களின் அபிலாஷை என்று நீங்கள் புரிந்து கொண்ட விடயங்கள் என்னவென்றால் காலத்துக்கு ஏற்றவாறு அது மாறும் என்று நீங்கள் ஒத்துக்கொண்டு விட்டீர்கள். நாங்களும் ஒரு விடயத்திலே அது ஒத்துக்கொள்கின்றோம். அந்த அபிலாஷைகள் தமிழ் மக்களினால் வெளிப்படுத்துகின்ற விதமானது மாறுபட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அபிலாஷைகள் மாறவில்லை. இன்று அடிப்படையிலே அரசியல் ரீதியான தீர்வும் அன்றாட பிரச்சனைகளுக்கான தீர்வையும் அடித்தளமாக வைத்துக் கொண்டு தமிழ் அரசியல் கைதிகள் விடுவிப்பு, காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான தீர்வு, இனப்பிரச்சனைகளுக்கான தீர்வு காணல், 13ஐ முழுமையாக அமுல்படுத்தலும், அடுத்த கட்டமா சுயநிர்ணய உரிமைகளுடனான சமஷ்டி கோரலும், தமிழ் மக்களின் காணி விடுவிப்பு, உட்கட்டமைப்பு வசதிகள், தமிழர்களின் மொழி உரிமை, சிந்திக்கும் உரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை ஆகியவற்றை அனைத்திற்கும் எதிராக இருக்கின்ற சட்டங்களை இல்லாதொழித்தல், இறுதியாக தமிழ் மக்களின் தலைமைகளை ஒன்று சேர்த்தல் என்ற முக்கியமான அபிலாஷை முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இவர்கள் வந்து கூறியது என்ன? தமிழ் கட்சிகள் பிரச்சனையாக இருக்கின்றன, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது பிரதிவாதிகளுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய 3 வியூகங்களின் அடிப்படையில் எங்களுடைய வாதங்களானது கட்டமைக்கப்பட போகும். முதலாவது என்பிபி எழுச்சிக்கான அடிப்படை காரணங்கள், இரண்டாவது வடகிழக்கு மக்கள் தங்கள் அபிலாஷை மீது பற்றுறுதி கொண்டதற்கான சான்றுகள், மூன்றாவது 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் இலங்கை தேசிய அரசியல் களத்தில் ஏற்பட்ட மாற்றம். ஆக இங்கு நாங்கள் உங்களுக்கு இலகுவாக இந்த தலைப்பை நிறுவி காட்டுகிறோம். சிறுபிள்ளைக்கு நிறுவுவது போல இலகு கணிதத்தின் மூலம் பாராளுமன்ற தேர்தலே எவ்வாறு
தமிழர்களுடைய அபிலாஷைகள் மாறவில்லை என்றும், இரண்டாவதாக தமிழர் அபிலாஷைகள் மாறாததற்கான சான்றுகள் மூலமும், மூன்றாவது என்பிபியின் எழுச்சியில் தாக்கம் செலுத்திய காரணிகள் சான்றாதான் ரீதியாக நிறுவப்படல் என்ற அடிப்படையிலே எங்களுடைய தரப்பு நிறுவல்களானது அமையப்பெறுகின்றது. முக்கியமாக இன்று இந்த என்பிபி ஆனது எழுச்சி அடைந்ததற்கான காரணங்கள் என்று பார்க்கின்ற போது, முதலாவதாக காலங்காலமாக பெருந்தேசிய கட்சியின் அபிவிருத்தி மற்றும் சலுகையை நாடி வாக்களிக்கும் மக்கள் கூட்டம் ஒன்று காணப்படும். போர்க்காலத்திலாக இருக்கட்டும் சரி, அதற்கு பின்னரான கால பகுதியிலாக இருக்கட்டும் சரி, 2010 டக்ளஸ் மற்றும் விஜயகலா மகேஸ்வரன் போன்றவர்களுக்கும், 2015 டக்ளஸ் விஜயகலா மகேஸ்வரன் போன்றவர்களுக்கும், 2020 டக்ளஸ் அங்கஜன் போன்ற தேசிய கட்சிக்கு அந்த வாக்குகள் சென்றிருக்கிறது என்றால், அவ்வாறாக சாதாரணமாக இன்று என்பிபிக்கான எழுச்சிக்கான காரணமாக அந்த வாக்குரிமையானது இருக்கின்றது. இரண்டாவது, நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை உடைய கட்சியானது மக்களின் அபிலாஷைகள் தொடர்பாக எவ்வித அதிகாரமும் இல்லாத தமிழ் கட்சிகள் வழங்கிய வாக்குறுதிகளை தமது கட்சியின் தேர்தல் வாக்குறுதியில் கூறியது. இன்று யாழ்ப்பாண பாசையூரிலே அனுரகுமார திசாநாயக்க வந்து காணியை விடுவிக்கிறேன், காணாமலாக்கப்பட்ட விவரத்தை நான் தேடி தருகின்றேன், பயங்கரவாத தடை சட்டத்தில் இருந்து விடுவிக்கிறேன் என்று தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறிய அனைத்துமே எங்களுடைய தமிழர்களின் அபிலாஷைகளுக்கு ஏற்றவாறு இருந்தது. அதனால் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தோம். ஆக இந்த இடத்திலேயே வாதம் முடிகின்றது. மூன்றாவது முக்கியமான ஒரு விடயம், தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களுக்கு எடுத்த தற்சார்பான முடிவுகளால் ஏற்பட்ட தமிழ் அரசியலின் சிதறல்கள். இன்று என்ன பிரச்சனை என்னவென்றால், வீட்டிலே சுமந்தரனும் ஸ்ரீதரனும் சிவஞானும் சாணக்கியனும் 4 மூலைகளிலே 4 கொள்கைகளோடு இருப்பார். அந்த இடத்திலே சைக்கிளை எடுத்துக்கொண்டு சாணக்கியன் அவர்கள் ஓடிவிடுவார், கஜேந்திரகுமார் அவர்கள் ஓடிவிடுவார். பின்னர் அங்காலே பார்த்தால் மாம்பழத்தை பறித்துக் கொண்டு எங்களுடைய ஐங்கரநேசன் அவர்கள் இருப்பார். இதுதான் எங்களுடைய தமிழ் கட்சிகளுடைய தலைமையினுடைய பிரிவினையாக இருக்கிறது என்றால், இன்று தமிழ் கட்சிகள் 10ஆக பிரிந்திருக்கிறது. அதன் காரணமாக இன்று அனுர அரசாங்கத்திற்கு விகிதாசார முறையின் அடிப்படையிலே 3 ஆசனங்கள் சென்றிருந்தே தவிர, இன்று தமிழ் கட்சிகளுக்கு எங்களுடைய தமிழர்களுடைய ஆதரவானது தேர்தல்களின் அடிப்படையிலே அதிகமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள். இன்று நீங்கள் உங்களிடம் ஒரே ஒரு விடயத்தை கேட்டு விடுகின்றேன். நீங்கள் டில்வின் செல்வா அவர்களை யாழ்ப்பாணத்துக்கு 3 நாள் அனுப்பி விபச்சாரம் செய்து பாருங்கள். அந்த நேரத்திலே தெரியும் எவ்வாறு யாழ்ப்பாணத்திலே உங்களுடைய அபிலாஷைகள் ரீதியான மாற்றங்களானது நிகழவில்லை என்பது பற்றி இருக்கின்றது. நாங்கள் அடிப்படையிலே விளங்கிக் கொள்ள வேண்டியது, தமிழர்கள் சூரிய கதிர்கள் போன்றவர்கள். அவர்களை ஒன்று சேர்க்கின்ற ஒரு மாபெரும் சக்தியாக, பூத கண்ணாடியாக இருக்க வேண்டியவர்கள் தமிழ் கட்சியினர். ஆனால் தமிழ் கட்சியினர் அந்த விடயத்தை மறந்துவிட்டு தங்களுடைய பொறுப்புகளை மறந்து இருப்பதன் காரணமாகத்தான் இந்த ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த விடயங்களிலே முக்கியத்துவத்தை செலுத்திவிட்டு வாருங்கள். ஆக வடகிழக்கில் தேசிய மக்கள் சக்தியின் எழுச்சிக்கான காரணம் தமிழ் மக்களின் அபிலாஷை மாற்றங்கள் இல்லை என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வாதிகள் தரப்பில் கொழும்பு இந்து கல்லூரியின் 2ஆம் விவாதியை பணிவன்புடன் அழைக்கின்றோம். சபைக்கு வந்தனங்கள். பெரும் மதிப்புமிக்கவர்களே, எதிரணி அன்பு சகோதரர்களுடைய வாதத்தில் உணர்ச்சி வெள்ளம் பெருக்கெடுத்ததே தவிர நாங்கள் கேட்ட 4 கேள்விகளுக்கும் இச்சை வரை பதில் வந்தபாடு கிடையாது. அவர்களுடைய அடிப்படை வாதம் என்ன? எங்களின் அபிலாஷைகள் மாற்றமடையவில்லை என்று வெறுமனே உணர்ச்சி பூர்வமாகத்தான் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்களே தவிர அதற்குரிய நிறுவல்களை முன்வைத்தார்களா என்றால் நிச்சயமாக கிடையாது. அமெரிக்காவினுடைய அரசியல் விஞ்ஞானி ஆண்டனி டவுன்ஸ் என்பவர் குறிப்பிடுகின்றார் பாருங்கள், தேர்தல் வாக்குகள் என்பதை அடிப்படையாக வைத்துத்தான் மக்களின் அபிலாஷைகள் மாறுபடுகின்றதா இல்லையா என்பதை எங்களால் தீர்மானிக்க முடியும் என்று. ஆக அதன்பால் வந்தோம் என்று சொன்னார். 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே எங்கள் தமிழ் பாரம்பரிய கட்சிகள் ஒட்டுமொத்தமாக 5 ஆசனங்களை இழந்து அந்த 5 ஆசனங்களும் இன்று என்பிபியிடம் சென்றடைந்திருக்கின்றது என்றால் அது எங்கள் அபிலாஷை மாற்றத்தை தான் குறித்துக் கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு கட்சி எங்கள் தமிழீழத்துக்கு எதிராக குரல் கொடுத்ததோ,
எந்த கட்சி திம்பு பூட்டான் ஒப்பந்தமாக இருக்கட்டும் சரி, இலங்கை இந்திய ஒப்பந்தமாக இருக்கட்டும் சரி, தமிழர்களுக்கு சார்பான ஒப்பந்தங்களுக்கு எதிராக போராட்டம் செய்ததோ அதே கட்சிக்கு நீங்கள் வாக்களித்து அவர்களை தலைமை பீடம் ஏற அனுமதித்திருக்கின்றீர்கள் அல்லவா? அங்கேதான் ஐயா எங்களின் அபிலாஷைகள் மாறுபட்டிருக்கின்றன என்று நாங்கள் வாதித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த சபையானதை முடிவு செய்து கொள்ளட்டும். இந்த அரசியல் மாமேதைகளின் கூச்சை ஏற்க போகின்றீர்களா, இல்லை என்றால் இந்த 3 பள்ளி மாணவர்களுடைய உணர்ச்சிகளில் வசப்பட போகின்றீர்களா என்பதனை தற்பொழுது எங்கள் கோணங்களுக்கு செல்வோம். இன்றைய இளைய தலைமுறையினுடைய மனநிலைமை, தமிழர்களின் அபிலாஷைகள் எவ்வாறு செல்வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கின்றது? அன்றைய காலத்திலே ஆண்டுகள் பல சென்றாலும் அவதியோடு பொழுது விடிந்தாலும் கூண்டில் சிறைப்பட்டு மடிந்தாலும் கூட வேண்டியது தமிழிலம் என்கின்ற அந்த உறுதியான மனப்பான்மையோடு அன்றைய கால மக்கள் வாழ்ந்தார்கள் ஐயா. நீங்கள் என்னை அச்சுறுத்தல்களுக்கு விளைவியுங்கள், எனக்கு பாதிப்புகளை உண்டாக்குங்கள், ஆனால் எந்த க்ஷணத்திலும் நான் என்னுடைய தமிழீழத்தை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்கின்ற அந்த திடத்தோடு வாழ்ந்தவர்கள் அன்றைய கால மக்கள். ஆனால் இன்றைய காலத்து மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? விஜய்க்கும் சங்கீதாவிற்கும் பிரச்சனை என்றால் we stand with விஜய் என்று ஹேஷ்டாக் போட்டு சுத்திக் கொண்டிருக்கின்றார்களே தவிர அவர்களால் வேறு என்ன செய்ய முடிந்தது? தையட்டி பிரச்சனையிலே பௌத்தமயமாக்கலின் வாயிலாக எத்தனையோ வளங்கள் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய இளைஞர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? தமிழர்களினுடைய அபிலாஷைகள் முறையாக கடத்தப்பட்டிருந்தால் இன்றைய இளைஞர்களுடைய துப்பாக்கி நிலைக்கு நாங்கள் என்ன பதில் ஐயா சொல்வது? அந்த இடத்திலேயே தெள்ள தெளிவாக தெரிந்து விட்டது இன்றைய இளைய தலைமுறையினருடைய மனநிலைமை மாறிக்கொண்டு வருகின்றது என்று. இதனை வெறுமனே உணர்ச்சி பூர்வமாக மாத்திரம் நான் கூறவில்லை. யுனிசெஃபினுடைய அறிக்கையானது சுட்டி காட்டுகின்றது பாருங்கள். 41% தமிழ் மக்கள் தான் இச்சை வரை தனித்தேசத்தை தங்களுடைய அபிலாஷைகளாக கருதி கொண்டிருக்கின்றார்கள். மீதி 59% மக்களும் வேறு அபிலாஷைகளை நோக்கி இன்று திசை மாறி சென்று கொண்டிருக்கின்றார்கள். கேட்பதற்கு கவலையை உண்டு பண்ணினாலும் இதற்கான் நிதர்சனம் என்பதை தயவு செய்து யாரும் மறந்துவிட வேண்டாம். தற்பொழுது ஒரே ஒரு கேள்வியை கேட்கின்றேன். அவராக வந்து கூறினார்கள் ஐயா, எங்களுடைய தமிழ் தேசிய தலைமைகள் தான் இன்று என்பிபி ஆனது எழுச்சியடைந்தமைக்கு காரணம் என்று. ஏன் அவர்கள் வினைதரனற்று செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், அதனால் நாங்கள் என்பிபிக்கு வாக்களித்தோம் என்றார்கள். ஐயா, நாங்கள் ஒரு விடயத்தை கூற விளைகின்றோம். இன்று தமிழ் தேசிய தலைமைகளின் ஒற்றுமையின்மையால் தான் எங்கள் அபிலாஷைகளை சிதறொண்டு விட்டன. அந்த அபிலாஷைகளில் ஏற்பட்ட மாற்றத்திற்கு காரணமே தமிழ் தேசிய தலைமைகளுடைய ஒற்றுமையின்மைதான் என்று நாங்கள் இந்த இடத்தில் கூறிக்கொண்டிருக்கின்றோம். எங்கள் ஒரு கால தலைமை பீடம் இருந்த பொழுது தமிழ் தேசமானது எங்கள் உயிர் மூச்சாக காணப்பட்டது. ஆனால் எப்பொழுது வீடானது பிளந்து ஆளுக்கு ஒரு கட்சி, ஆளுக்கு ஒரு அபிலாஷைகள் என்று மாற்றப்பட்டதோ அது வெறுமனே வாய் பேச்சாகவே காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதை யாராலும் மறந்துவிட்டு பேச இயலாது. ஆனால் ஒரு விடயத்தை மாத்திரம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். தமிழ் தேசம் என்பது எங்கள் அபிலாஷையாக காணப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அன்றைய காலத்தில் முதன்மை தானம் வகித்திருந்த தமிழ் தேசம் இன்று பிற்போடப்பட்டு வேறு பல புதிய தேவைகளானவை எழுந்திருக்கின்றன என்பதைத்தான் நாங்கள் கூறிக்கொண்டு வருகின்றோம். அன்றைய காலத்தில் ஆயுதம் தரித்து போராடினார்கள், இன்றைய காலத்தில் ஆயுதம் தரித்து வாழ்வட்டினை செய்து கொண்டிருக்கின்றார்கள். போதைப் பொருள் பிரச்சனை என்பது இன்று உக்கிரமடைந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு எத்தனையோ பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் இன்றைய இளைய சமுதாயத்தினர் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று என்பிபி என்ன செய்வது? தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உங்களுக்கு நான் தமிழீழத்தை பெற்றுக் கொடுக்க போவேன் என்றோ, இல்லை என்றால் உங்களுக்கு நான் சமஷ்டியை பெற்றுக் கொடுக்க போவேன் என்றோ அது கூறவி கிடையாது. என்ன செய்தார்கள்? ஊழல்களை ஒழிப்போம் என்றார்கள், உங்களுக்குரிய அபிவிருத்தி திட்டங்களை செய்து கொடுப்போம் என்றார்கள். இறையாண்மைக்காகவும் எங்களுடைய உரிமைகளுக்காகவும் எப்பொழுது விட்டுக் கொடுத்து பொருளாதாரம் என்கின்ற அந்த ஒரு காரணிக்காக என்பிபிக்கு வாக்களித்தீர்களோ அப்பொழுதே எங்கள் அனைவரும் என்னுடைய அபிலாஷையும் சேர்த்தே மாறிவிட்டன. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகவே அறுதியும் முறையுமாக என்பிபியினுடைய எழுச்சிக்கு காரணம் தமிழ் மக்களின் அபிலாஷை சார் மாற்றங்களே என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றிகள், வந்தனங்கள். தொடர்ந்து பிரதிவாதிகள் சார்பாக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய 2ஆம் விவாதியினை அன்பு பாராட்டி அழைக்கின்றோம்.
மரணத்தின் போதும் மண்டியிடாத இனம். திசை காட்டி வந்தவுடன் கை காட்டி விட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, என்ன நியாயம் ஐயா இது? அடிப்படையில் இருந்து வருகிறேன். முதலாவதாக சிறுபிள்ளைகளுக்கு பாடம் புகட்டுவது போல பாலபாடமாக விளக்குகிறேன். எங்களுடைய போருக்கு பின்னரான இந்த கால பகுதியிலாக இருக்கட்டும், விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருந்த கால பகுதியிலாக இருக்கட்டும், எங்களுடைய தமிழ் மக்களிலே ஒரு பகுதியினர் தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்திலே அவர்களுடைய அபிலாஷைகளாக சில தேவைகளும் அவர்களுடைய வேலை வாய்ப்புகளும் இருந்து வருகிறது. அந்த இடத்தை நாங்கள் நிறுவுகிறோம் பாருங்கள். முதலாவதாக யாழ்ப்பாணத்திலும் வன்னியிலும் 2015ஆம் ஆண்டு இந்த தேசிய கட்சிகள் பெற்ற வாக்கினது எண்ணிக்கையானது 1,28,000 வாக்குகள். 2020 இந்த வாக்குகளானது அதிகரித்திருக்கிறது. எவ்வாறு என்றால் 2,13,000 வாக்குகளான அதே வாக்குகள் தான் இன்று என்பிபி இடத்திலே சென்றிருக்கிறது. இங்கு தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் ஒரு இடத்திலும் மாறவில்லை என்பதுதான் நிதர்சனமான விடயமாக இருக்கிறது. அதற்கும் மேலாக எடுத்து பார்ப்போம். அந்த அபிலாஷைகள் மாறுவதற்கான காரணம் என்னவென்றால், அங்கு அவர்களுடைய அந்த நோக்கானது மாறுவதற்கான காரணம் என்னவென்றால், எஸ்எல்பிபி அந்த கட்சியானது இன்று ஆட்டத்திலே இல்லை. யுஎன்பியும் எஸ்எல்எஸ்பியும் உடைந்து விட்டது. அடுத்ததாக இருக்கக்கூடிய தேர்வு என்பிபியாக இருக்கிறது. அவர்களுக்கு வாக்களித்து விட்டார்கள். இதற்கும் மேலாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், அடிப்படையிலே நாங்கள் பின்பற்றி கொண்டிருப்பது விகிதாசார ஜனநாயகம். ஆனால் நீங்கள் கூறிய அந்த அமெரிக்காவினுடைய அந்த விரிவுரையாளர் சொல்லுகிறார் தேர்தல் முடிவுகள் என்று. நாங்களும் தேர்தல் முடிவுகளையே காட்டுகிறோம். எங்களுடைய அடிப்படையிலே 3 ஆசனத்தை பெற்றிருக்கக்கூடிய என்பிபி ஏன் எட்டது என்றால், முதலாவதாக யாழ்ப்பாணத்தை எடுத்து பார்ப்போம். என்பிபி ஆனது பெற்ற வாக்கு வெறுமனவே 80,000 வாக்குகள். ஆனால் எங்களுடைய தமிழ் தேசிய தலைமைகள் பெற்ற வாக்கு 1,80,000, மொத்தம் 2 மடங்காக இருக்கிறது. வன்னியிலே எங்களுடைய என்பிபி ஆனது பெற்ற வாக்கானது வெறுமனவே 39,000. ஆனால் இந்த தமிழ் தேசியம் பேசிய கட்சிகள் பெற்ற வாக்குகள் 60,000 வாக்குகளை பெற்று இருக்கிறது. எங்களுடைய தமிழ் தேசியத்தினுடைய தலைமை பீடமாக கருதப்படக்கூடிய மட்டக்களப்பிலே என்பிபி ஆனது பெற்ற வாக்கு வெறுமனவே 50,000. ஆனால் எங்களுடைய தமிழ் தேசியம் பேசிய கட்சிகள் பெற்ற வாக்கானது 1,50,000. அதிகரிப்பு 3 மடங்காக அதிகரித்திருக்கிறது. இதிலிருந்தே விளங்குகிறது எங்களுடைய அபிலாஷைகள் மாறவில்லை. அந்த பொருளாதாரத்திற்காக செல்லக்கூடிய அந்த மக்கள் குழுவை இந்த என்பிபி ஆனது ஏற்றுவிட்டது. எவ்வாறெனில் அமைச்சு பதவிகளை தரமாட்டோம் என்று ஏற்றிருக்கிறது. அதற்கும் மேலாக அம்பாறையை எடுத்து பார்ப்போம். அம்பாறையிலே கடந்த வருடம், அதாவது 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே எங்களுடைய தமிழ் கட்சிகள் பெற்ற வாக்கு வெறுமனவே 20,000. ஆனால் 2024ஆம் ஆண்டு புரட்சி நிகழ்ந்தது. ஒரு ஆசனத்தை பெற்றது எங்களுடைய தமிழ் கட்சிகள். அதற்கும் மேலாக திருவோணமலையிலே 2010, 2015, 2020, 2024ஆம் ஆண்டு வரை ஒரு ஆசனத்தை நாங்கள் எங்களுடைய தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படையாக வைத்திருக்கிறோம் என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கிறது. நீங்கள் இவ்வளவு கூறுகிறீர்கள் அபிலாஷை மாறிவிட்டது. நான் ஒன்றை கேட்கிறேன். வடக்கிலே நீங்கள் எங்களுடைய தேசிய தலைவருடைய பெயரை இல்லாமல் ஒரு வாக்கையாவது உங்களுடைய என்பிபியினால் பெற முடியுமா? நிச்சயமாக இல்லை. நீங்கள் பயன்படுத்தியது அனைத்தும் எங்களுடைய தமிழ் தேசிய கொள்கையினுடைய வாதங்கள். அங்கிருந்தே விளங்குகிறது எங்களுடைய அபிலாஷைகள் மாறவில்லை என்று. இதற்கும் மேலாக நீங்கள் அபிலாஷைகள் மாறிவிட்டது என்று கூறுகிறீர்கள் என்றால், எங்களுக்காக ஒரு தலைமை பீடம் இருந்தது. எங்களுக்காக எத்தனையோ பேர் உயிர் நீத்தார்கள். அவர்களை நினைவு கூறும் மாவீர தினத்தை நாங்கள் 99 தூபிகளை அமைத்தோம். 50,000ற்கு மேலே எங்களுடைய மக்களானவர்கள் அங்கு சென்று நினைவேந்தலை நடத்தி இருந்தார்கள். அதற்கும் மேலாக எடுத்து பார்ப்போம். 1,50,000 கையெழுத்துகளுடன் பறந்தது நீதியின் நோலம் ஐநாவுக்கு பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக. அதற்கும் மேலாக எடுத்து பார்ப்போம். கண்ணீராலே நனைந்தது எங்களுடைய முள்ளிவாய்க்கால் 2025ஆம் ஆண்டிலே. இனவாதத்திற்கு இடமில்லை நாங்கள் கூறுகிறோம். எங்களுடைய திருவோணமலையிலே போராட்டங்களை நடத்தி ராணுவத்திடம் ஒப்படைத்த எங்களை எங்கு புதைத்தீர்கள் என்று கேட்கிறார்கள் கேப்பாபுலவிலே. இத்தனை அடிப்படை விடயத்திலே நாங்கள் வைத்துக் கொண்டு எங்களால் நிறுவக்கூடியது என்ன? நாங்கள் எங்களுடைய கொள்கையிலே நாங்கள் மாறாமல் இருக்கிறோம். தமிழ் கட்சிகளுடைய பிளவினால் வாக்குகள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய அபிலாஷைகள் மாறாமல் தான் இருக்கிறது என்பதுதான் அடிப்படை வாதமாக இருக்கிறது. உள்ளூராட்சி தேர்தலை எடுத்து பார்ப்போம். உள்ளூராட்சி தேர்தலில் என்ன நடந்தது? மே மாதம் 13ஆம் தேதி
நடந்தது என்பிபியால் அமைக்கப்பட்ட செம்மணி ஆய்வுக்குழு. ஒரு தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லை. அபிலாஷைகளை கேள்விக்குட்படுத்தினீர்கள். அதற்கும் மேலாக சங்கும் சைக்கிளும் இணைந்தது. எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயாவும் சுமந்திரன் ஐயாவும் இணைந்து செயற்பட்டார்கள். தேர்தல் நடந்தது, வாக்கு போட்டார்கள் எங்களுடைய தமிழ் மக்கள். என்பிபி கீழே தள்ளப்பட்டது. தமிழ் மக்கள் வென்றார்கள். தமிழர்களுடைய அபிலாஷைகள் வென்றது. அங்கே தெரிகிறது எங்களுடைய அபிலாஷைகள் எங்கே இருக்கிறது என்று. நாங்கள் ஒன்றும் பட்டிலந்த முகாமுக்கு எதிராக இல்லை. ஆனால் செம்மணி புதைகுழி, குமுதினி படகு, நவாலி, சென்பி, நாகர்கோவில், மண்டைதீவு, குருநகர் கடல், கொக்கட்டிச்சோலை போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தீர்வுகளை நாங்கள் வேண்டி நிற்கிறோம். எங்களுடைய அபிலாஷைகள் அங்கு கேட்கிறோம். முடிந்தால் ஒரே ஒரு சவாலை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். எங்களுடைய என்பிபி அரசாங்கம் எங்களுக்கான தீர்வுகளை, காணிகளை விடுவிக்க மாட்டோம், நினைவேந்தலுடைய உரிமையை மறுக்கிறோம் என்று கூறிவிட்டு ஒரு வாக்காவது எங்களுடைய வடக்கிலேயும் கிழக்கிலேயும் பெற்று காட்டட்டும். அங்கே எங்களுடைய அபிலாஷை மாறிவிட்டது என்று ஒத்துக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வாதிகள் சார்பாக கொழும்பு இந்து கல்லூரியின் 3ஆம் விவாதியினை பணிவன்புடன் அழைக்கின்றோம். சபைக்கு என்னுடைய பணிவன்பான வந்தனங்கள். சபையோரே, இந்த எண்கள் கூட இருக்கின்ற இந்த கும்பாபிஷேக அறிக்கையை கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு நாங்கள் எடுத்து பார்க்க வேண்டியது என்னவென்றால், தலைப்பு என்ன சொல்கிறது? என்பிபியின் எழுச்சிக்கு காரணம். தலைப்பு ஒப்புக்கொண்டு விட்டது. என்பிபி எழுச்சி அடைந்திருக்கின்றது. என்ன இதற்கு வந்திருந்து என்பிபி தாழ்ந்து விட்டது? எங்கய்யா தாழ்ந்திருக்கின்றது? அன்று தமிழ் தேசிய கட்சிகளுக்கு மாத்திரம் வாக்களித்துக் கொண்டிருந்த ஒரு கூட்டம் போய் இன்று ஒரு சிங்கள அரசியல் கட்சிக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது மாற்றம்தான். இன்று 2019ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் 0.2 வாக்குகளை என்பிபி பெற்றிருந்தது. இன்று யாழ்ப்பாணத்தில் மாத்திரம் 40.28 வாக்குகளை வாய்த்திருக்கின்றது என்றால் இது எழுச்சி தான். புரிந்து கொள்ளுங்கள். இன்று எழுச்சி அடைந்ததற்கான காரணத்தை தான் நாங்கள் வாதிட வந்திருக்கின்றோம். எண்களை பட்டியலிட்டு நாங்கள் கீழே இருக்கின்றோம் என்று சொல்வது விவாதம் அல்ல என்பதை எதிரணி அன்பு சகோதரர்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அடுத்ததாக வந்திருந்து கூறுகின்றார்கள், இன்று இந்த நினைவேந்தல் செய்ய விட வேண்டும், இப்படியெல்லாம் சொல்லாமல் இருந்தால் எங்கள் என்பிபி கட்சியினர் வந்திருப்பார்களா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். 2024 அழகாக வந்திருந்து ஏப்ரல் மாதம் அழகாக கூறுகிறார், நாங்கள் உங்கள் வாக்குகளுக்கு வரவில்லை. 13ஆம் சீர்திருத்தத்தை கனவில் கூட நினைத்து பார்க்க வேண்டாம். நாங்கள் பொருளாதார சீர்திருத்தத்தை மேற்கொள்ள வந்திருந்தோம். விருப்பம் என்றால் வாக்களியுங்கள். என்பிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக அழகாக கூறுகின்றார். ஐயா, இதைத்தான் நாங்களும் கூறிக்கொண்டிருக்கின்றோம். இவர்களுக்கு இலகுவான வாக்கியங்களில் கூற வேண்டும் என்றால், அன்று அமைச்சு பதவிகளை ஏற்றால் சுமந்திரன் ஐயாவின் கைகளை வெட்டி விடுவோம் என்று தமிழன் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். இன்று ஒரு ஊசி வைத்தியர் வந்திருந்து, நான் எனக்கு அமைச்சு பதவிகள் இருந்தால் சுகாதார அமைச்சரை கொடுத்தீர்கள் என்றால் தாராளமாக ஏற்றுக்கொள்வேன் என்கிறார். இன்று ஊழலை குறைக்க வேண்டும், சாவகச்சேரி வைத்தியசாலையில் ஊழலை குறைக்க வேண்டும் என்று கூறுகின்றார். வந்திருக்கின்றார். இன்று பாராளுமன்றத்தில் வந்திருக்கின்றார். அன்று கையை வெட்டுவேன் என்று சொல்லிவிட்டு இன்று அமைச்சு பதவியை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லும் ஒருவனுக்கு நீங்கள் வாக்களித்திருக்கின்றீர்கள் என்றால் அதுதான் மாற்றம். உங்கள் அபிலாஷைகளில் மாற்றம். அழகாக வந்திருந்து கூறுகின்றார் ஐயா, தமிழ் அரசியல்வாதிகளை கிழித்துக் கொண்டிருந்தார்கள். இல்லை, புரியவில்லை. உங்களுக்கு ஒருவன் பிடிக்கவில்லை, சரி, உங்களுக்கு அவனை பார்க்க வெறுப்பாக இருக்கின்றது என்றால் 2005ஆம் ஆண்டில் செய்தது போல வாக்கு பகிஷ்கரிப்பு செய்திருக்கலாமே, யாருக்குமே வாக்களிக்காமல் இருந்திருக்கலாம். ஏன் என்பிபிக்கு வாக்களிக்கின்றீர்கள்? உங்களுக்கு 13 தர மாட்டான். அழகாக அவனுடைய மேனிஃபெஸ்டோ, அதாவது விஞ்ஞாபனத்திலே அழகாக குறிப்பிடுகின்றான். 225வது பக்கத்திலே அழகாக குறிப்பிடுகின்றான். 3வது புள்ளியாக நாட்டின் ஆட்புல நிலைப்பாடு மற்றும் இறைமுறையை எந்த இடத்திலும் கேள்விக்குட்படுத்த மாட்டோம் என்று. சமஷ்டிக்கு முற்றுப்புள்ளி, 13க்கு முற்றுப்புள்ளி. எதை வைத்துக் கொண்டு சென்றீர்கள்? இவ்வளவு காலம் நாங்கள் வைத்திருந்த அபிலாஷையை மாற்றிவிட்டு சென்றிருக்கின்றீர்கள். பொருளாதாரத்தை முன்னிலைப்படுத்திய அபிலாஷைக்கு மாறிவிட்டோம், ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அழகாக வந்திருந்து கூறினார்கள், இவ்வளவு காலமாக காணி விடுவிக்க வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும் என்று சொன்னதால் தான் நாங்கள் என்பிபிக்கு வாக்களித்தோம் என்று. சஜித் ஐயாவும் அதைத்தான் கூறினார், ரணில் ஐயாவும் அதைத்தான் கூறினார். ஏன் ஐயா, உங்கள் மொட்டு கட்சி
ராமல் ராஜபக்ச அவரும் அதைத்தான் கூறினார். அப்படி கூறுகின்ற அனைவரும் அதைத்தான் கூறுகின்றார்கள் என்றால் ஏன் குறிப்பாக இவருக்கு மட்டும் வாக்களித்திருக்கின்றீர்கள்? உங்கள் அபிலாஷைகள் வேறொரு பாதைக்கு திசை திருப்பப்பட்டிருக்கின்றது. அதனை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்றால் இந்த அரசறிவியல் விஞ்ஞானிகளின் தத்துவ கோட்பாடுகளை முடைத்துவிட்டு தான் கதைப்பேன் என்று இந்த 3 பேரும் நிற்கின்றார்கள். பரவாயில்லை, இவர் செவிடன்காதில் சங்கூதியது போல இன்னொரு அரசியல் விஞ்ஞானியும் கூறியிருக்கின்றார். ரொனால்ட் இங்லட் கலாசார பின்னடைவு என்ற புத்தகத்திலே அமெரிக்க அரசியல் விஞ்ஞானி தான் இவர் கூறுகின்றார், மக்களின் அபிலாஷை மாறும் போது தேர்தல் முடிவுகள் மாற்றம் பெறும் என்று. 3 அரசியல் விஞ்ஞானிகளும் அதைத்தான் கூறுகின்றார். இந்த 3 பள்ளி மாணவர்களும் வேறுதான் கூறுகின்றார்கள். தீர்வு உங்கள் கையில் இருக்கின்றது. அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் இன்று நாங்கள் தமிழ் மக்கள் என்று எடுத்து பார்க்கும் பொழுது கிழக்கில் வாழ்கின்ற முஸ்லிம்களை சற்று எடுத்து பார்த்தல் வேண்டும். கிழக்கில் வாழும் முஸ்லிம்களின் அபிலாஷை என்பது அழகாக குறிப்பிடுகின்றது பாருங்கள். ரூல் ஆஃப் லோ, அதாவது 2019ஆம் ஆண்டு ரூல் ஆஃப் லோ ஆக இருந்த அந்த அபிலாஷையானது மாற்றம் பெற்று இன்று பொருளாதாரமாக வந்திருக்கின்றது என்று நேஷன் இன்ட்ரஸ்ட் சொசைட்டி என்பது கூறுகின்றது என்றால், அறிக்கை சமர்ப்பித்திருக்கின்றது என்றால், அங்கிருக்கின்ற முஸ்லிம் தமிழ் மக்களுடைய வாக்குகளானவை என்பிபிக்கு அதிகரித்திருக்கின்றது என்றால் அங்கு நடைபெற்றது அபிலாஷை மாற்றம். தமிழ் மக்களை மாத்திரம்தான் பார்க்கின்றோம் என்று எண்ண வேண்டாம். இன்று முஸ்லிம்களாக இருந்தாலும் தமிழர்களாக நமக்குள்ளே கலந்தாலோசித்திருக்கும் அவர்களையும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள். எங்கள் விவாதம் அப்படித்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இளைஞர்களை பற்றி நாங்கள் கட்டாயம் பேசத்தான் வேண்டும் ஐயா. இன்று இந்த இளைஞர்களை வைத்துக் கொண்டு என்ன செய்வதென்றே என்று புரியவில்லை. தையிட்டி விகாயிலேயே எத்தனை பேர் இருக்கின்றீர்கள் என்று பார்த்தால் 5 பேர் தான் நிற்கின்றார்கள். நோ லிமிட் துறக்க போகின்றேன் என்று சென்றால் 10-15 இல்லையா, கோடிக்கணக்கிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். அது கூட பரவாயில்லையா. தமன்னா வந்திருக்கின்றார்கள் என்று பனைமரத்தில் எழுதி மண்டையை உடைத்து விட்டான் ஒரு இளைஞர். அது கூட பரவாயில்லை. டிவிகேக்கு வாக்களிக்க போகின்றேன் என்று யாழிலிருந்து தான் இந்திய பிரஜா உரிமைக்கு விண்ணப்பிக்க போகின்றேன் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட இளைஞர்களை வைத்துக் கொண்டு என்னையா செய்வது? இதனால் தான் தயவு செய்து அபிலாஷையை மாற்றி விடுவோம் என்ற முடிவுக்கு வந்தோம். இன்று தமிழ் அரசியல்வாதிகள் மீதான சலிப்பின் காரணமாக எங்கள் அபிலாஷைகள் மாற்றம் பெற்றது. அதனால் தான் இந்த சூழ்நிலை வந்தது. அதனையும் தாண்டி இன்று எங்களுடைய 2ஆம் தலைமுறைக்கு சரியாக கடத்தப்படாத இந்த சூழ்நிலை எங்கள் அபிலாஷைகளை மாற்ற வைத்தது. அடுத்ததாக தமிழீழ கனவு என்பது கனவாக போய்விட்டது. மனதிலே இருந்தாலும் மாற்ற வேண்டி வந்தது. முன்னுரிமைகள் மாறின, அபிலாஷைகள் மாறின. நன்றி, வணக்கம். தொடர்ந்து பிரதிவாதிகள் சார்பாக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய 3ஆம் விவாதியினை அன்பு பாராட்டி அழைக்கிறோம். அபிலாஷை மாறிவிட்டது என்றார். ஒரு சாயல் தெரிகிறது. என்னுடைய தேசிய தலைவரை நினைவுபடுத்திய எங்களினுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் தெரிவிக்கிறார், என்னுடைய அபிலாஷை மாறிவிட்டது என்று வைப்போம். வெல்வெட்டி துறையிலே தலைவனுக்கு சிலை வைக்கிறோம் என்று ஏன் கூற வேண்டும்? பார்வதி அம்மையாருக்கும் வேலு பிள்ளையாருக்கும் மண்டபம் அமைக்க வேண்டும் என்று அவர்களினுடைய பாடல் வரிகளிலே எதற்காக குறிப்பிட வேண்டும்? எங்களினுடைய அபிலாஷைகள் மாறிவிட்டதாக இருந்தால் ஒரு சாயல் தெரிகிறது. அவைக்கு என்னுடைய வந்தனங்கள். உங்களினுடைய அடிப்படை பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் தேர்தல் முடிவுகள். 3 தத்துவ விஞ்ஞானிகள் கூறினார்கள், தேர்தல் முடிவுகளை பார்ப்போம் என்றீர்கள். நாங்களும் அதனைத்தான் இங்கு கூறியிருக்கிறோம். இங்கு 29% என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஏனையோர் அதே பாரம்பரிய தமிழ் கட்சிகளுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இதிலே இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல் என்னவென்று நாங்கள் கூறினோம் என்று சொன்னால், இவ்வாறாக இந்த விகிதாசார பாராளுமன்றத்தினுடைய தேர்தல் அடிப்படையிலே அவர்களுக்கு 3 ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றன. ஏனையவற்றை அவர்கள் பிரிந்து நின்றதனால் ஆசனங்கள் இழக்கப்பட்டன ஒழிய அவர்கள் சேர்ந்திருந்தால் அந்த ஆசனங்களில் எந்தவித மாற்றங்களும் ஏற்பட்டிருக்காது என்று சொன்னோம். வாக்குகளை எடுத்து காட்டினோம். இலக்கு கணிதமாக சொல்லிவிட்டோம். அதற்கு பிறகும் தேர்தல் முடிவுகளை பாருங்கள். என்பிபி எழுச்சி அடைந்து விட்டது. இருக்கட்டும்,
ஒரு இலங்கை முழு நாட்டிற்கு என்பிபி எழுச்சி அடைந்திருக்கலாம். எங்களை பொறுத்தவரையில் அந்த 29% தான். அந்த 29%த்திலும் நான் கூறுகிறேன், எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் சரி, அனைவரும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் நீங்கள் கூறக்கூடிய விடயங்கள் தான். சமஷ்டியை கோரவில்லை, 13ஆம் சீர்திருத்தம் பற்றி பேசப்படவில்லை, ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் அதே பாராளுமன்ற விஞ்ஞாபனத்திலே அவர்கள் கூறுகிறார்கள், மத நல்லிணக்கமும் இன நல்லிணக்கம் உடைய ஒரு புதிய அரசியலமைப்பினை நோக்கி நாங்கள் பயணிப்போம் என்றார்கள். காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான தீர்வு வழங்கப்படும் என்று அனுர ஐயா கூறுகிறார் என்றால் அதனை நாங்கள் நம்பி பார்த்தோம். சரிவில்லை என்று தெரிந்துவிட்டது. உள்ளூராட்சி தேர்தலில் தக்க பதிலடி காட்டினோம். இருக்கட்டும் சகோதரர்களே, வந்ததிலிருந்து பொருளாதாரம் என்று பேசினீர்கள். நிவாரணம் வழங்கப்பட வேண்டும், நிதி பங்கீடுபட வேண்டும் என்றால் உள்ளூராட்சி மன்றங்களிலே என்பிபி ஆனது அரங்கேற வேண்டும் என்றார்கள். ஆனால் அதே உள்ளூராட்சி மன்றத்திலே எங்களினுடைய வடகிழக்கிலே பாரம்பரிய கட்சிகள் மீண்டும் எழுந்தன. எங்களுக்கு உணவா சுதந்திரமா என்றால் சுதந்திரம் என்றுதான் போவோம், உங்களை போன்றவற்றுக்கு நாங்கள் வரமாட்டோம் என்பதை மூஞ்சியில் அடிப்பதை போன்று சொன்னார்கள். பொருளாதாரம் அறிக்கை கூறுகிறது, அதே தேர்தல் முடிவுகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம். மாத்தையா தையிட்டில பிரச்சனை, மாத்தையா மத நல்லிணக்கம் தீர்வு வரும் என்றார்கள். எங்களுக்கு அரசியலமைப்புல தீர்வு வேணும் என்றோம், இன நல்லிணக்கம் இருக்கிறது, தீர்த்து தருகிறோம் என்றார்கள். இவ்வாறான வாக்குறுதிகளை வழங்கினார்கள். அதனால் நாங்கள் வாக்கு போட்டு பார்த்தோம், சரிவரவில்லை. உள்ளூராட்சி மன்றத்திலே தக்க பதிலடியை காட்டினோம் என்பதுதான் எங்களுடைய தரப்பாக இருக்கிறது. போர்கட்டி ஆண்டோம், படைகளை ஆண்டோம். அவ்வாறான ஒரு சமூகம் இவ்வாறான பாரம்பரிய அரசியல் தலைவர்களினுடைய பிளவுகளை சீர் செய்வதற்காக பாலுபாடத்தை பாராளுமன்ற தேர்தலிலே புகட்டினார்கள். உள்ளூராட்சி மன்றத்திலே பல சாதகமான முடிவுகள் வந்தது. நீங்கள் நினைத்ததை போன்று ஒரு நிமிட கனவாக பார்த்துவிட முடியாது. எங்களினுடைய உணர்ச்சியை, எங்களுடைய மக்கள் எங்களுக்காக கொடுத்த தியாகங்களை ஒரு நிமிடத்தில் நாங்கள் இழந்துவிட்டு போக முடியாது. இருக்கக்கூடிய பிரச்சனை சொன்னீர்கள். தேர்தல் காலங்களிலே, மன்னிக்க வேண்டும், போரியல் காலங்களிலே எங்களினுடைய அபிலாஷை ஒன்றாக இருந்தது என்று சொல்லி, அதே காலத்திலே எங்களினுடைய யாழ் மாவட்டத்தில் இருந்து டக்ளஸ் தேவானந்தா, சில்வஸ் ஆண்டனின், சந்திரகுமரன், அதே போன்று விஜயகலா மகேஸ்வரன் போன்றோர் அதே பெருந்தேசிய கட்சிகள் சார்ந்து போயிருக்கிறார்கள். ஆகவே அன்று அபிலாஷை மாறி இருக்கிறது என்று சொல்ல போகிறீர்களா? அல்லது ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் சரத் பொன்சேகாவுக்கு வாக்கு கொடுத்தோம், ஆகவே அதற்காக அன்றைய காலத்தில் எங்களினுடைய அரசியல் அபிலாஷைகள் மாறிவிட்டன என்று சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. ஆகவே உங்களினுடைய மடமைத்தனமான முடிவுகள் இவ்வாறாகத்தான் இருக்கின்றன. எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இளைஞர்கள் இன்று இல்லை என்று சொன்னீர்களே, தையிட்டியிலே போராட்டத்தை நடத்துகிறார்கள். அனுர ஆட்சியில் அரசு பயங்கரவாதம் என்று தங்களினுடைய போராட்டங்களை தொடர்ந்து நடாத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் உயிர்ப்போடு தான் இருக்கிறார்கள். அந்த தலைமைகளை மிகச் சரியான வகையிலே நாங்கள் கொண்டு சேர்க்கிற பொழுது அவை அனைத்துமே சாத்தியப்படும் என்பதுதான் எங்களுக்கு இங்கிருந்து புலப்படக்கூடிய விடயமாக இருக்கிறது. எங்களினுடைய மாற்றங்கள் மாறி இருந்தால் இத்தனை போராட்டங்கள் தேவையில்லை. உள்ளூராட்சி, நீங்கள் சொல்லிய அதே தேர்தல் முடிவுகளை அடிப்படையாக கொண்டு உள்ளூராட்சி மன்றத்திலே இவ்வாறான முடிவுகளை நாங்கள் கட்டியிருக்க மாட்டோம். இந்த 29% வைத்துக் கொண்டு இதற்குள்ளே அபிலாஷை மாற்றங்கள் இவ்வாறு இருக்கின்றன என்றால் அதற்காக எங்கள் தரப்பில் இருந்து நாங்கள் முதலிலேயே பட்டியலிட்டு விட்டோம். ஆனால் மீண்டும் வந்து தேர்தல் முடிவுகளை பாருங்கள், பொருளாதாரம் வேண்டும் என்றீர்கள். இருக்கட்டும், இவ்வாறாக இருந்தால் உள்ளூராட்சி மன்றத்திலே நிதி பங்களிப்புகள் வழங்கப்படாது என்று தெரிந்தும் அவர்கள் வாக்கு கொடுத்தார்கள் என்றால் இன்று வரை நாங்கள் அதே உயிர்ப்போடு செயற்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் எங்களுக்கான நிதர்சனம். அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் என்பதும், நீங்கள் கூறிய தத்துவ விஞ்ஞானிகளையும் நீங்கள் கூறிய ஐநா அறிக்கைகள் அனைத்துக்கும் உட்பட்டதாக எங்களுடைய வாதம் இருக்கிறது. எங்களுக்கு தனி தேசம் வேண்டும், சுய நிர்ணயம் வேண்டும். படிப்படியாக நாங்கள் போவோம், கவலைப்படாதீர்கள். ஒரு நாள் அந்த கனவுக்கு பயன்படுத்துவதற்காக இன்று நாங்கள் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. தமிழ் அரசியல்வாதிகள் விட்ட பிழைகளை திருத்துவதற்கான பாடத்தை படிப்பதற்காக பாராளுமன்ற தேர்தலிலே களமிறங்கினோம். உள்ளூராட்சி மன்றம் உங்களுக்கு தக்க பதிலடியாக இருந்தது என்று கூறுகிறேன். நாடு வேண்டுமானால் அனுரவோடு இருந்திருக்கலாம். எங்களினுடைய வடகிழக்கு பிராந்தியம் எப்பொழுதுமே தமிழ் தேசியத்தோடு எங்களினுடைய இறுதி இலக்கை நோக்கி பயணிக்கும். நன்றி, வணக்கம். தொடர்ந்து பிரதிவாதிகளினுடைய தொகுப்புரையினை நிகழ்த்துவதற்காக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய தலைவரை அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். அமெரிக்காவிலே விஞ்ஞானி ஒருவர் சொல்லிவிட்டார். சரி,
அமெரிக்காவும் இலங்கையும் ஒன்றா? அமெரிக்காவிற்கு தலைகீழாக இருப்பதுதான் எங்கள் ஈழமணித்திரு நாடு. சரி, நாங்கள் அடிப்படையில் இருந்து வருகின்ற போது முதலாவது விடயம், இன்று இவர்கள் செய்திருக்கக்கூடிய அனைத்து வாதங்கள் அடிப்படையிலே மூன்றாம் வாதி தன்னுடைய வேலையை செய்யவில்லை. இரண்டாம் வாதி வைத்த வாதங்கள் அனைத்துக்குமான தக்க பதிலடிகள் கொடுத்து விட்டன. முதலாம் வாதி தான் ஒழுங்காக தனது தலைமை உரையை செய்தார். எதற்கு? பிரதிவாதி அணிகளுக்கு தங்களுடைய தலைமை உரையை சிறப்பாக செய்திருந்தார். அதன் அடிப்படையிலே பார்க்கின்ற போது தேசிய மக்கள் சக்தி என்பதன் எழுச்சி என்பதற்கான சரியான பொருள்கோடலை வாக்குகள் ரீதியாகவும் ஆசனங்கள் ரீதியாகவும் வகுத்து தமிழர்களுடைய அபிலாஷைகள் என்பதை பற்றிய சரியான வரைவிலக்கணத்தை, அரசியல் ரீதியான தீர்வு, அன்றாட பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ற அடிப்படையில் 8 அபிலாஷைகளை கூறியிருந்தோம். எங்களுடைய வியூகங்களாக என்பிபியின் எழுச்சிக்கான அடிப்படை காரணங்கள், வடகிழக்கு மக்கள் தங்கள் அபிலாஷை மீது பற்றுறுதி கொண்டதற்கு சான்றுகள், மூன்றாவது 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் இலங்கை தேசிய அரசியல் களத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்று 3 வியூகங்கள் அடிப்படையிலே கட்டமைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலே என்பிபிக்கான எழுச்சிக்கான காரணங்கள் என்று 3 காரணங்களை குறிப்பிட்டு அதற்கான சரியான சான்றாதாரங்களை எங்களுடைய முதலாவது தலைமை உரையிலே நிறுவியிருந்தோம். அடுத்ததாக எங்களுடைய இரண்டாம் வாதி அவர்கள் எங்களுடைய இரண்டாவது வியூகத்தின் அடிப்படையிலே வாக்குகளானது 2015 இருந்து 2024 வரை வன்னி, யாழ்ப்பாணம் போன்ற இடங்களிலே எவ்வாறு அபிவிருத்தி அரசியல் சார்ந்த ஒரு மக்கள் கூட்டம் ஒன்று இருக்கிறது என்பதை பற்றிய நிறுவலனை கூறியிருந்தார். அடுத்ததாக 3 ஆசனங்கள் கிடைப்பதற்கான காரணம் தமிழ் கட்சிகளுக்குள்ளே இருக்கின்ற பிளவின் காரணமாக விகிதாசார முறை அடிப்படையிலே அந்த 3 ஆசனங்களானது என்பிபிக்கு போயிருந்தது என்று கூறியிருந்தார். தேர்தல் ரீதியான அபிலாஷைகள் மாறவில்லை என்பதற்கு யாழ்ப்பாணம், வன்னி, திருகோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு போன்ற இடங்களிலே எவ்வாறு தமிழர்களின் அபிலாஷைகள் மாறாத இடத்திலே அந்த தேர்தல் முடிவுகளானது இருக்கிறது என்று, மாவீரர் தினத்திற்கு இன்று 50,000 மக்கள் வருகிறார்கள், அணையா விளக்கு போராட்டத்திற்கு 8,000 மக்கள் வருகிறார்கள் என்று, கையெழுப்பு போராட்டத்திற்கு என்று 1,50,000 கையெழுத்துக்கள் கிடைக்கிறது என்று எங்களுடைய தரப்பு வாதங்களானது நடந்திருக்கக்கூடிய போராட்டங்களிலே இன்றைய இளைஞர்களுடைய பங்கீடு என்பதை பற்றி சரியாக விளக்கியதோடு எங்களுடைய மூன்றாவது அடிப்படையிலே 29% மட்டும்தான் என்பிபி அரசாங்கத்திற்கு கிட்டியிருக்கிறது என்றும், வாக்குறுதிகளை தந்த என்பிபியினுடைய பதிலடியாக உள்ளூராட்சி தேர்தலில் அந்த பதிலடிகள் வழங்கப்பட்டது என்றும், அங்கஜன், டக்ளஸ் போன்றவர்களின் வீழ்ச்சி தான் என்பிபியினுடைய எழுச்சியாக இருக்கிறது என்றும், சுனாமி பொது நிதிய கட்டமைப்பு பிரச்சனைகள் சார் மக்களுக்கு அறிவூட்டல்கள் இல்லை என்றும் எங்கள் தரப்பு வாதங்களானது சிறப்பாக கட்டமைக்கப்பட்டிருந்தது. இவர்கள் சொல்லிய 3 வியூகங்களை இறுதி 2 வியூகங்களை காணவில்லை. முதலாவது வியூகம் எங்களுக்கான வியூகம். ஆக இவர்களுடைய தரப்பில் இருந்து வந்தது அடிப்படையிலே பார்க்கின்ற போது இவர்கள் கூறிய அனைத்தும் என்னவென்றால் தமிழ் அரசியல்வாதிகளுடைய அபிலாஷைகளானது மாறிவிட்டது. இது அவர்களுடைய முதலாவது தலைப்பு. இரண்டாவது தலைப்பு என்னவென்றால் தலைப்பை திருப்பி போட்டு வடகிழக்கில் தமிழ் மக்களின் அபிலாஷை மாற்றத்திற்கு தேசிய மக்கள் சக்தியின் எழுச்சி காரணமாக 2 தலைப்புகளே இந்த இடத்திலே அந்த அவையை குட்டையை குழப்பிக் கொண்டு இருக்கிறார்கள் என்பது மிகவும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. நாங்கள் இன்று தரவுகள் அடிப்படையிலே எங்களுடைய சகோதர பாடசாலை நண்பராக சொல்லியதில் புரியவில்லை, ஒரு தம்பியாக அவருக்கு சொல்லியதில் புரியவில்லை, அடுத்ததாக இவர்களுக்கு செய்தித்தாள்களை தூக்கி காட்டிய போதும் புரியவில்லை எங்களுடைய அபிலாஷைகள் மாறவில்லை என்று. இன்று என்பிபியினுடைய எழுச்சிக்காக இந்த அபிலாஷை மாற்றங்கள் என்ற ஒரு பொய்ப்போர்வையானது காணப்படவில்லை என்று அனைத்தையும் எங்கள் தரப்பிலே நாங்கள் கூறியிருந்தோம். இவர்களுக்குள்ளே குழுமுரண்பாடு இருக்கின்றது. இரண்டாம் வாதி வந்து சொல்வார் ஈழத்திலே நாங்கள் அபிலாஷையாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று, மூன்றாம் வாதி சொல்லுவார் ஈழத்தை அபிலாஷை என்பதையே நாங்கள் மறந்து விட்டோம் என்று. இவ்வாறு அடிப்படையிலே வரையறைகளை வைக்காது, வியூகங்களை சரியாக கட்ட வைக்காத ஒரு வாதமாகத்தான் இவர்களுடைய இருந்தது. இன்று நாங்கள் கூறக்கூடிய விடயம், இன்று நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கான எழுச்சிக்கான காரணங்கள் தமிழர்களுடைய அபிலாஷைகள் மாறி இருக்கவில்லை. ஏனெனில் இன்று நாங்கள் இவ்வாறு இளைஞர்கள் இந்த போராட்டங்களுக்கு சென்றிருக்க மாட்டோம். ஆக ஒட்டுமொத்தமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம், வடகிழக்கில் தேசிய மக்கள் சக்தியின் எழுச்சிக்கான காரணம் தமிழ் மக்களின் அபிலாஷை மாற்றங்கள் இல்லை என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய இந்த விவாதத்தின் இறுதி உரையாக வாதிகளின் தொகுப்புரையினை வழங்குவதற்கு இந்து கல்லூரி கொழும்பின் தலைவரை அன்பு பாராட்டி அழைக்கிறோம்.
மதிப்புமிக்கவர்களே, எங்கள் எதிரணி அன்பு சகோதரர்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அழகாக எழும்பி சொன்னார்கள் பாருங்கள், என்பிபி கட்சி வந்ததாம், இவர்களுக்கு வாக்குறுதிகளை கொடுத்தார்களாம், இவர்கள் நம்பி வாக்கு போட்டு விட்டார்களாம் என்று கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு விடயத்தினை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். இன்றைக்கு இந்த தேர்தலை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், நாமல் ராஜபக்சவாக இருக்கட்டும் சரி, சஜித் பிரேமதாசவாக இருக்கட்டும் சரி, ரணில் ஐயாவாக இருக்கட்டும் சரி, அனைவருமே அதே வாக்குறுதிகளைத்தான் கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் அனைவரையுமே விட்டுவிட்டு நீங்கள் யாரை நம்பி வாக்கு கொடுத்திருக்கின்றீர்கள் என்றால், திம்பு பூட்டான் ஒப்பந்தமாக இருக்கட்டும் சரி, ஒஸ்லோ உடன்படிக்கையாக இருக்கட்டும் சரி, 13ஆம் சீர்திருத்தம் என்று அனைத்தையுமே கிழித்தெறிந்த ஒருவனுக்கு வாக்களித்திருக்கின்றீர்கள். ஆக நீங்கள் வாக்குறுதிகளை நம்பிக்கொண்டு ஒப்பந்தங்களை கிழித்து ஒருவனுக்கு வாக்கு போட்டு அரசனாக்கி இருக்கின்றீர்கள். இதை நாங்கள் நம்பிக்கொண்டு இருக்க வேண்டும். அதை கூட மன்னித்து விடுவேன் பாருங்கள், புதிய அரசியல் அமைப்பு வரும் என்று சொல்லி இவர்கள் வாக்களித்தார்களாம். ஏனையா, நாமல் ராஜபக்ச ஐயாவுடைய விஞ்ஞாபனத்திலும் அதுதான் போட்டிருந்தது. இவர்கள் கூறுவதன்படி பார்த்தால் நாங்கள் நாமல் ராஜபக்சவுக்கு தான் வாக்களித்திருக்க வேண்டும். இது அடுத்த பிரச்சனை. அடுத்ததாக வந்து சொன்னார்கள் பாருங்கள், இதுதான் இன்றைய வாதத்தினுடைய மிகச் சிறந்த கருத்து. அதாவது தமிழ் தலைமைகள் மீது இவர்களுக்கு வெறுப்பு வந்து விட்டதாம். அந்த வெறுப்புக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் என்பிபிக்கு வாக்களித்தார்களாம். ஒத்துக்கொள்கின்றேன். 2005 வெறுப்பு இருந்தது. என்ன செய்தீர்கள்? வாக்கு பகிஷ்கரிப்பு செய்தீர்கள். இன்றைக்கும் அதை செய்வதற்கு உங்களுக்கு என்ன நடந்து விட்டது? அன்றைக்கு நடந்தது இன்றைக்கு செய்திருந்தீர்கள் என்றால் உங்களுடைய தமிழ் தலைமைகளுக்கு அழுத்தம் சென்றிருக்கும். அவர்கள் ஆளுமையை வளர்த்திருப்பார்கள். இதை அனைத்தையும் விட்டுவிட்டு நீங்கள் எதற்கையா திருடன் கையிலே போய் சாவிக்கொத்தை கொடுக்கின்றீர்கள்? அடுத்ததாக இன்றைக்கு வாதத்தின் மிகப்பெரிய பிரச்சனை, 3 அரசியல் விஞ்ஞானிகள் சொன்னால் நம்ப மாட்டார்கள், யுனிசெஃப் சொன்னால் நம்ப மாட்டார்கள், உலக வங்கி சொன்னால் நம்ப மாட்டார்கள், ஆனால் அனுரகுமார திசாநாயக்க சொன்னால் நம்பி விடுவார்கள். மதிப்பு மிக்கவர்களே, இந்த யுனிசெஃப்பும் உலக வங்கியும் ஒன்றும் உங்கள் நாவலர் சந்தியிலே இருக்கின்ற டீ கடை அல்ல. இங்கே தகுந்த ஆதாரங்களை வைத்துக் கொண்டுதான் கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக அரசியல் விஞ்ஞானி சொன்னால் நம்ப மாட்டேன் என்று சொல்கின்ற இவர்கள் 2025 சொல்லாடலில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி வெற்றி பெற்றது என்று ஒரு பெரிய மனுஷன் வந்து சொன்ன பொழுது அப்பொழுது நம்பிய இவர்கள் இப்பொழுது யுனிசெஃப் சொன்னால் நம்ப மாட்டார்கள், உலக வங்கி சொன்னால் நம்ப மாட்டார்கள். ஆக இவர்களுடைய பிரச்சனை மிகவும் இலகுவானது. யாழ்ப்பாணத்தில் இருந்து மனப்பாடம் செய்துவிட்டு வந்து விட்டார்கள். இங்கு வந்து அந்த கும்பாபிஷேக அறிக்கையை வாசிக்காமல் இவர்களால் செல்ல முடியாது என்று அதை அப்படியே ஒப்புவித்து கொண்டிருக்கின்றார்கள். அவையோர்களே, கேள்விகளை அடுக்கி இருந்தோம், எடுத்து பாருங்கள். இன்றைக்கு ஒரு ஜனநாயக நாட்டினுடைய தேர்தல் முடிவு அபிலாஷையின் மாற்றம். அனைத்து அரசியல் விஞ்ஞானிகளும் கூறியிருக்கின்றார்கள். அமெரிக்காவும் இதுவும் ஒன்றா என்று கேட்டார்கள். அமெரிக்கா கேட்டவர்களுக்கு விஞ்ஞானி என்றால் என்னவென்றே தெரியாது. விஞ்ஞானி என்ன செய்தார்? இலங்கைக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி அனைத்து இடத்திலும் அரசியல் தான் நடந்து கொண்டிருக்கின்றது, அரசியல் விஞ்ஞானி தான் கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு பதில் வர கிடையாது. யுனிசெஃபிலே இன்றைக்கு தமிழீழம் வெறும் 39% அபிலாஷை என்று கேட்டால் பதில் வர கிடையாது. உலக வங்கி உங்களுடைய பிரதான அபிலாஷையாக பொருளாதார வளர்ச்சியை குறிப்பிடுகின்றது. நீங்கள் தான் 30 ஆண்டு காலமாக சுயநிர்ணயத்திற்காக போராடினீர்கள், பின்பு எதற்காக பொருளாதாரத்திற்கு வாக்களித்தீர்கள் என்றால் மௌனமாக சென்று விட்டார்கள். ஆக எங்களுடைய எந்த விதமான கேள்விகளுக்கும் பதில் வராமல் வெறுமனவே மனப்பாடம் செய்ததை ஒப்புவித்து விட்டு சென்றார்களே ஒழிய இவர்களுடைய இந்த கேள்விக்கான பதில் வராததையே எங்கள் வாதத்திற்கான பச்சை கொடியாக எடுத்துக் கொள்ளுங்கள். மதிப்பு மிக்கவர்களே, இதனை கடந்து இன்றைக்கு இளைஞர்களை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவையோரே, இன்றைக்கு சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் பிரச்சனை என்றால் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்த எத்தனை பேர் தையட்டி பிரச்சனைக்கோ இல்லாவிட்டால் பௌத்தமயமாக்கல் பிரச்சனைக்கோ எங்களுடைய உரிமைகள் கேள்விக்குட்படுத்தப்பட்ட பொழுதோ எத்தனை இளைஞர்கள் கேள்வி கேட்டார்கள்? அன்றைக்கு எங்களுடைய தியாக செம்மல் உண்ணாவிரதம் இருந்த பொழுது அத்தனை இளைஞர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு ஒருவனையும் காணவில்லை, யாரும் அரசியலுக்கு வர தயாராக இல்லை. இப்படிப்பட்ட இளைஞர்களை வைத்துக் கொண்டு நாங்கள் இன்னும் தமிழீழத்தை நடத்த வேண்டும் என்றால் என்ன செய்ய முடியும்? அடுத்ததாக இன்றைக்கு ஆளுக்கு ஆள் வந்து ஆளுமையற்ற தலைமைகள் என்று கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இலகுவாக ஒரு கேள்வி கேட்கின்றேன். ஆளுமையான தலைமைகள் இருந்திருந்தால் எங்கள் அபிலாஷைகள் இன்றைக்கு இந்த நிலைமையில் மாறி இருக்குமா என்று சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு வரையிலும் உங்களுடைய அனைத்து தலைமைகளதும் முதுகெலும் பெற்ற செயற்பாடுகளால் எங்களுடைய தலைமைகளது அபிலாஷைகள் மாறி இருக்கின்றன, தமிழ் மக்களின் அபிலாஷைகள் மாறி இருக்கின்றன. நாங்கள் மத்தியோடு இணக்கமாக போய்கொண்டிருக்கின்றோம். அவையோர்களே, இந்த சொல்லாடல் கடையத்திற்காக நாங்கள் விவாதம் செய்ய கிடையாது. இந்த வெற்றி கடையம் தமிழரின் தலைநிமிர் கழகத்தில் இருந்தாலும் சரி, தலைநகர்
நகரின் தன்னிகரில்லா கழகத்தில் இருந்தாலும் சரி, சூடப்போவதும் இந்து கல்லூரி, சுவீகரிக்கப் போவதும் இந்து கல்லூரி. வாதத்தின் வெற்றி தோல்விகளை கடந்து இந்த வாதம் தமிழ் தலைமைகளுக்கான அழுத்தமாக அமைதல் வேண்டும். மாறிய அபிலாஷைகளை புரிந்து எங்களுக்கான அபிவிருத்திகள் வந்தடைதல் வேண்டும். அங்கேதான் எங்களுக்கான விடிவள்ளி காத்திருக்கின்றது. தொடர்ந்து பயணிப்போம். நன்றிகளாய். இறுதியாக சுனாமி தற்பொழுது கரையை கடந்து விட்டது. விவாதம் செய்த அனைத்து மாணவர்களுக்கும் எங்கள்